Hi all, welcome to Smart Learning Center. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீட் எக்ஸாம்ல 2025ல கேட்ட क्वेश्चनோட கண்டினியூஸ் தான் 51 क्वेश्चन நம்ம பார்க்க போறோம். சோ இப்போ 51st क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா கோட் நம்பர் 45ல உள்ள क्वेश्चन நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? சோ which of the compound வந்து paramagnetic substance அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. சோ paramagnetic அப்படிங்கிறதுனால என்னன்னு தெரியணும். Unpaired electron. Those compound having unpaired electron considered as paramagnetic. So அப்ப இங்க என்ன இருக்கணும்? Unpaired electron இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். சோ அப்ப இந்த ஒவ்வொரு இதுலயும் எப்படி unpaired electron இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். சோ அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? மெட்டல்ஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் தெரியணும். அதுக்கடுத்து அதோட எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங் ஃபீல்டா வீக் ஃபீல்டால அஃபெக்ட் ஆகுறத நம்ம பார்க்கணும். சோ இப்ப இந்த குளோரின் அப்படிங்கிறது என்னது வீக் ஃபீல்டு, கார்பனைல் அப்படிங்கிறது ஸ்ட்ராங் ஃபீல்ட், சயனைடோ ஸ்ட்ராங் ஃபீல்ட், அதுக்கடுத்து அக்வா சோ இதுவும் வீக் ஃபீல்டு. சோ அதுக்கடுத்து இது என்னது ட்ரைஃபினைல் பாஸ்பீன் சோ இதுவும் ஸ்ட்ராங் ஃபீல்ட். அப்ப ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட் வந்து இன்வால்வ் ஆகுது அப்படின்னா அது என்ன பண்ணும்? எலக்ட்ரான்ஸை பேர் பண்ணிடும். ஓகேவா? சோ அப்ப பேர் பண்ணிருச்சுன்னா அது என்ன பண்ணிடும்? பாராமேக்னெட்டிக்கா இருக்காது, டயாமேக்னெட்டிக்கா மாறிடும். சோ அப்போ கொஸ்டின் என்ன? எது பாராமேக்னெட்டிக்? சோ அப்ப அது மட்டும் நம்ம பார்த்துடலாம். அப்போ நிக்கலோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு நம்ம எலக்ட்ரான்ஸ் என்ன வருது அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம். சோ அப்போ நிக்கல்ங்கிறது டிரான்சிஷன் எலிமெண்ட், அப்போ அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் மாறிட்டே வரும். அப்போ எக்ஸ், குளோரினுக்கு ஃபிக்ஸட் -1, அப்போ 4 டைம்ஸ் இருக்கிறதுனால -4 இஸ் ஈக்குவல் டு என்னது -2. அப்போ therefore x இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? +2 வருமா? அப்போ நிக்கலோட சார்ஜிங் என்ன இருக்கு? நிக்கல் 2+. அப்ப நிக்கல் 2+நாலே நிக்கலோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன வரும்? D8S2 வரும். அப்போ 2 எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்டா இருக்கிறதுனால Dல 8 எலக்ட்ரான். ஓகேவா? Sல உள்ளதை நம்ம எழுத தேவையில்ல. ரைட்? சோ அதுல பார்த்தோம் அப்படின்னா இந்த 8 எலக்ட்ரான்ஸை நம்ம எப்படி ஃபில் பண்ண போறோம் அப்படிங்கறது தான் பார்க்கணும். சோ இப்போ 5 d ஆர்பிட்டால்ஸ் இருக்கு. சோ இந்த 5 d ஆர்பிட்டால்ஸ்ல 8 எலக்ட்ரான்ஸை அக்கார்டிங் டு ஹன்ஸ் ரூல் படி நம்ம என்ன பண்றோம்? ஃபில் பண்றோம். இது வீக் ஃபீல்டா இருக்கிறதுனால என்ன பண்ணாது? வீக் ஃபீல்டா இருக்கிறதுனால அதை எதுவுமே அஃபெக்ட் பண்ணாது. அப்போ 1 2 3 4 5 6 7 8 அப்போ 2 அன்பேர்ட் எலக்ட்ரான் பிரசன்ட் ஆயிருக்கு. சோ இது என்னது? பாராமேக்னெட்டிக். சோ அப்போ ஆப்ஷன் ஏ என்னது? பாராமேக்னெட்டிக். சோ அதுக்கு அடுத்து ஆப்ஷன் பி எப்படி இருக்கு? பில பார்த்தோம் அப்படின்னா கார்போனைல் அப்படிங்கிறது ஒரு நியூட்ரல் லிகாண்ட், அதே டைம்ல ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட். சோ அப்போ நிக்கலோட சார்ஜ் இங்க 0 இருந்தது அப்படின்னா என்ன வரும்? D8S2 வருமா? சோ இப்போ இது ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டா இருக்கிறதுனால என்ன பண்ணிரும்? எல்லா எலக்ட்ரான்ஸையும் பேர் பண்ணிரும். சோ இப்போ இங்க டோட்டலா எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. சோ இப்போ 10 எலக்ட்ரான்ஸை நம்ம 5 d ஆர்பிட்டால்ல எப்படி ஃபில் பண்ணணும்? 1 2 3 4 5 6 7 8 9 10. சோ இப்போ எல்லாமே பேர்டா இருக்கிறதுனால இது என்னது? டயாமேக்னெட்டிக். சோ இப்போ இது என்னது கிடையாது? பாராமேக்னெட்டிக் கிடையாது. நெக்ஸ்ட் இங்க வந்தோம்னா சயனைட் இருக்கு. சோ இப்போ இது ஸ்ட்ராங் ஃபீல்ட் பார்த்தோன்னே சொல்லிடணும். திரும்ப நம்ம இதுக்கு சார்ஜ் கண்டுபிடிச்சா என்ன வரும்? நிக்கல் எக்ஸ், சயனைடுக்கு மைனஸ். சோ இப்போ -4 இஸ் ஈக்குவல் டு என்னது? -2. சோ இப்போ therefore x இஸ் ஈக்குவல் டு என்னது? +2. சோ +2 வந்துருச்சுன்னா நிக்கலோட ஸ்டேட் என்ன வரும்? Dல 8 வரும். சோ அப்ப Dல 8 வருது, இங்க ஸ்ட்ராங் ஃபீல்ட் இருக்கு. அப்ப 8 எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணிரும்? பேர் பண்ணிரும். சோ அப்போ 8 எலக்ட்ரான்ஸ் நம்ம எப்படி ஃபில் பண்ணணும்? 1 2 3 4 5 6 7 8. சோ அப்ப எல்லாமே என்னவா இருக்கு? பேர்டா இருக்கு. நோ அன்பேர்ட் எலக்ட்ரான். சோ அப்ப இது என்னது? இதுவும் டயாமேக்னெட்டிக். நெக்ஸ்ட் இங்க வந்தோம்னா வாட்டர்ங்கிறது நியூட்ரல் லிகாண்ட், அந்த சேம் டைம் இது என்னது? வீக் ஃபீல்டு தான். சோ வீக் ஃபீல்டா இருந்ததுன்னா என்ன பண்ணிரும்? எல்லாத்தையும் அன்பேர்டாவே வச்சிருக்கும். ஹன்ஸ் ரூல் படி நம்ம என்ன பண்ணலாம்? ஃபில் பண்ணலாம். அப்ப இங்க நிக்கலோட சார்ஜ் பார்த்தோம்னா என்னது? நிக்கல் 2+ தான். ஏன்னா இதுக்கு 0 தானே வாட்டருக்கு. அப்ப நிக்கல் 2+ இருந்தா என்னது வரும்? Dல 8 எலக்ட்ரான் மட்டும் வரும். அப்ப இந்த 8 எலக்ட்ரானை அக்கார்டிங் டு ஹன்ஸ் ரூல் படி நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபில் பண்ணுவோம். சோ அப்ப ஹன்ஸ் ரூல்ல 1 2 3 4 5 6 7 8 அப்ப 2 அன்பேர்ட் எலக்ட்ரான் பிரசன்ட் ஆயிருக்கு. அப்ப இது என்னது? பாராமேக்னெட்டிக். அப்ப Dங்கிறது பாராமேக்னெட்டிக். சோ அதுக்கு அடுத்து இங்க பார்த்தோம்னா ட்ரைஃபினைல் பாஸ்பீன் அப்படிங்கிறதும் என்னது? ஒரு நியூட்ரல். அப்ப நியூட்ரலா இருந்தது அப்படின்னா நிக்கல் என்ன வந்துரும்? 0 ஸ்டேட்டுக்கு போயிரும். அப்போ D8S2 அப்ப இந்த 10 எலக்ட்ரான்ஸை என்ன பண்ணிரும்? இது ஸ்ட்ராங் ஃபீல்டா இருக்கிறதுனால என்ன பண்ணிரும்? இதை
பேர் பண்ணிரும். ஸோ இப்போ பேர் பண்ணி இருந்ததுன்னா என்ன ஆகும்? 10 எலக்ட்ரான்ஸ் எப்படி ஃபில் பண்ணணும்? 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இப்போ எல்லாமே ஃபுல்லாக இருக்கிறதுனால இது டயாமேக்னெட்டிக். ஸோ அப்போ ஆன்சர்ல பார்த்தோம் அப்படின்னா ஏ அண்ட் டி மட்டும் தான் என்னது? paramagnetic substance. So இதுதான் என்னது இந்த क्वेश्चनோட ஆன்சர். Thank you.